அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. கலியுகம் தனிலே உயர்வான நிகழ்வுகள் தடைபட்டு, இறை நிகழ்வுகள் தடைபட்டு, இறை மார்க்கம் அது தடைபட்டு, தர்ம வழி அது தடைபட்டு, தவ வழி அது தடைபட்டு, சிவ வழி அது தடைபட்டு, சித்த வழி அது தடைபட்டு, தேவர்களும் சித்தர்களும் ஆலயங்களில் சிலையாகவும், ஓவியங்களில் படமாகவும் இருந்து பேசா பொருளாக, காணா பொருளாக, கற்பனையிலும் கிட்டா பொருளாக இருக்கின்ற யுகமதிலே மாந்தர்கள் ஊடாக உடனாக உள்ளுக்குள் இருக்கின்ற இறையானது உதயமாகாத நிலையிலே, இறையானது சிவமானது, சிவத்தன்மையானது, இறைத்தன்மையானது, இறையின் குணமாதற்கானது அது வெளிவரா நிலையிலே, உதயமாகாத நிலையிலே, உதிக்க முடியாத அமைப்பிலே கலியுகத்திலே இகலோகத்திலே இருந்து வருகின்ற சூழலானது இகலோகத்திற்கு தேவையான அத்துணை நிலைகளையும் அதிவேகமாக அதிவிரைவாக காண்கின்ற பொருளெல்லாம் தமக்கு வேண்டும் என்கின்ற நிலையிலே, இது நடக்குமா நடக்காதா, இதற்கு நிலை உள்ளதா இல்லையா என்கின்ற நிலை கூட தெரியாது, எட்டாக்கணிக்கு கொட்டாவி விடுகின்ற நிலையிலே நல் நிலையாக இறை திடகாத்திரமான அங்க அவயங்கள், நோய் நொடி இல்லாத உயர்வான உடல் நிலைகளை கொடுத்திருந்த போதிலும், உறவு முறைகளை வளமாக அமைத்து வேண்டிய நிலைகளை கொடுத்திருந்த போதிலும், எட்டாக்கணிக்கு கிட்டா பொருளுக்கு ஆசைப்பட்டு கிடைத்த வாழ்க்கையை சிதைக்கின்ற நிலையே கலியுகத்தில் நடந்தேறி வருகின்றது. கீழ் நிலையில் இருந்து நடுநிலையில் இருந்து உயர் நிலையிலிருந்து உயர் நிலையாக சொல்லப்படுகின்ற அத்துணை நிலைகளையும் பெற்ற போதும் திருப்தி இல்லாத வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையிலே மூழ்கி அனைத்தையும் தொலைத்து மறந்து வேற்று பொருளுக்கும் மாற்று பொருளுக்கும் தூர இருக்கின்ற நிலைகளுக்கும் ஆசைப்பட்டு பக்கமாக இருக்கின்ற அத்துணை நிலைகளையும் கண்டுகொள்ளாது காணாது இருக்கின்ற நிலை போல், உள்ளுக்குள் இறை இருப்பதை அறியாது உயர்வாக தன்னிடத்திலே அடைக்கலமாகி இறையே நீயாக இருக்கும்போது உனக்குள் தேடாது இகலோகத்திலே அங்கும் இங்கும் அலைந்து ஆலயங்கள் தோறும் சுற்றி திரிந்து மலை முகடுகளெல்லாம் ஏறி திரிந்து ஒன்றும் காணா நிலையிலே, இறை அறியாத நிலையிலே, இறை அனுக்கிரகங்களை பெற முடியாத நிலையிலே அலைகின்ற மாந்தர் கூட்டங்களுக்கு ஊடாக இடையாக இறையே வந்து அவதரித்து இறை சித்தனாக இறை சபை அமைத்து அற்புதமாக சித்தர்கள் தேவர்களை எல்லாம் ஒன்றாக வைத்து கோடான கோடி புண்ணிய கணங்களை எல்லாம் ஒட்டுமொத்த ஆற்றல்களாக வைத்து உயர் சேவையான இறை சேவையை, முக்தியதி மோட்சகதி நற்கதி அருளின்ற நற்சேவையை அருளி கைலாயம் தன்னை இடம் பெயர்த்து அமர வைத்து, இடம் மாற்றி அமர வைத்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமாக தலமாக பேசும் நிலையிலே இறைவன் அமர்ந்த தலமாக மானிடன் அழைக்க
இறைவன் வந்து பேசுகின்ற அற்புதமான சபையாக, ஆற்றல் மிகுந்த இடமாக, காணா பொருளாக, கிட்டா பொருளாக, கிடைக்கா பொருளாக இருக்கின்ற சித்தர்களின் தேடலில் உள்ளவர்களுக்கு ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாம் தலைமை மாமுனியாம் அகத்தியமே வந்து ஒட்டுமொத்த ஆற்றல்களுக்கு ஓராற்றல், இணையான ஆற்றல் என்கின்ற அற்புதமான அத்தகைய இறைவி மனக்கோலம் கண்ட நிலையிலே குவிந்த பெருவெள்ள நிலைகளுக்கு அத்தகைய பூமியானது, வையகமானது, அத்தகைய உயர் சூட்சம உலகமானது தாழ்ந்து நிற்க, தவ வல்லமையிலே, சிவ வல்லமையிலே, உயர் வல்லமையிலே, பிரபஞ்ச வல்லமையிலே, புண்ணிய நிலைகளிலே அத்துணை நிலைகளுக்கும் இணையான ஒருவன் யார் என, எதுவென, எந்த சூட்சமம் என இறை ஆராய்ந்து பார்க்கும் நிலையிலே கண் முன் வந்த நிலை அகத்தியம் என்கின்ற பெருமுனி, பேராற்றல் கொண்ட ஒரு முனி, பிரபஞ்ச மாமுனி, எழுகடலை வத்த வைக்கின்ற ஏற்றமிகும் அத்தகைய ஏற்றம் கொண்ட ஏளனமாக பார்த்து நின்ற விந்திய மலையை குனிய வைத்த அற்புதமான தவமுனியை கண்டு செல் அவ்வெல்லை நிகர் செய் அப்படின்னு சொன்ன கட்டளைக்கு இணங்க அகத்திய முனிவன் வந்து கட்டளையை ஏற்று, இறை கட்டளையை ஏற்று, சிவ கட்டளையை ஏற்று, சித்த கட்டளையை ஏற்று, உயர் கட்டளை பிரபஞ்ச கட்டளையை ஏற்று தன்னுடைய ஆற்றலை காமிக்கணும் அப்படின்ட்டு வரல. இறைவன் வேண்டுகோளுக்கு இணங்க பொதிகை மலையில வந்து அமர்ந்து விந்திய மலையை தாழ்த்தி அற்புதம் நிகழ்த்தி அந்த அகத்திய பெருமான் வந்து இங்க வந்து கூப்பிட்ட குரலுக்கு, அழைத்த அழைப்புக்கெல்லாம் வந்து அமர்ந்து மானிட அந்த அந்த அதுக்குள்ள சொல்ல வேண்டாம், களி மண்டி கிடக்கின்ற எனக்கு மட்டும், நாங்கள், எங்களுடையது, எம்முடையது, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் சுற்றத்தாருக்கு, என் இனத்தாருக்கு என்கின்ற சிறு 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 குட்டி குட்டி வளையத்துக்குள்ள இருக்கிறவங்களையெல்லாம் சறுக்கி சமரமா அமர வச்சு அருள் மொழி கூறுகின்ற அற்புத இறை மொழி கூறுகின்ற இறை சித்தன் வந்து பேசுகின்ற தலமாகவும், எல்லாரையும் முருகப்பெருமானை கூப்பிடணுமா அடுத்த நொடி வந்து பேசுறாரு, சிவபெருமானை கூப்பிடணுமா வந்து பேசுறாரு, பரந்தாமனை கூப்பிடமா வந்து பேசுறாரு, சித்தர்களை யாரை கூப்பிடணும் வந்து பேசுறாங்க, யாரோட குலதெய்வங்க பேசணும் வந்து பேசுறாங்க, எங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் புண்ணியம் செஞ்சு இருக்காங்க அவங்கள கூட்டு பேசணுமா முடியுது. எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தலனா, சென்ற ஜென்மங்கள்ல பாவம் செஞ்சு எனக்கு வந்து பிரச்சனைலாம் இருக்கு, எங்க வீட்டுல பெண் சாபம் இருக்கு, ஆண் சாபம் இருக்கு, அந்த சாபம் இருக்கு, பசு சாபம் இருக்கு, எத்தனையோ சாப நிலைகளை சரணடைஞ்சு நிற்க தீர்த்து வைக்கின்ற இடமா, தீரா பிணிகளை சரணடையும் போது தீர்த்து வைக்கக்கூடிய இடமா, நடைபெறாத இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் வணங்கி நிற்கும் போது தீர்த்து வைக்கக்கூடிய தலமா, இவ்வளவும் இகலோகத்துல செஞ்சு உயர் பயணமா யுகத்தை மாத்தணும், மாந்தர்களுக்குள்ள இருக்கக்கூடிய களிநிலையை எனக்கு எமக்கு மட்டும் நான் என்ற நிலைக்குள் இருந்து மாந்தர்களை இறைய உணர வைக்கக்கூடிய அற்புதமான பயணம். அதை காம குரோத லோபம் மதம் ஆச்சரியன் என்கின்ற அதில் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பார்த்து அடைஞ்ச துன்ப நிலைகளிலெல்லாம் இருந்து விடுவோம். அதன் மூலியமா செஞ்ச பாவ சாப நிலைகளில் இருந்தெல்லாம் வெளியே வரணும். எனக்கு இறையாண்மை தெரியல, எனக்கு தவமுறைகள் தெரியல, எனக்கு சிவத்தை பார்க்க தெரியல, இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்காரு, இறைவனோட தரிசனம் எனக்கு கிடைக்க மாட்டேங்காரு, ஞானம் அடையணும் அப்படின்னு வர்றவங்களையெல்லாம் எளிமையான முறையில் ஞானமடைய வைக்கிறதுக்கு சித்த தேவ கணங்கள் எல்லாம் இருந்து இப்படி ஆசி உரையும் அருளுரையும் அற்புதமான இறை உரையும் கூடிக்கிட்டு இருக்குதா. அற்புதமான தலம் ஒன்று மலை ஏற வேண்டாம், அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அதிக அளவு பொருள் செலவெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லாமல் வந்து தட்சணையாக உங்களை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் அகம்பாகம் நான் என்ற நிலைகளை எல்லாம் இங்கே எரியக்கூடிய ஓம குண்டலத்தில் தூக்கி எடுத்து போட்டு சும்மா சாப்பிட்டுட்டு அதிகாலையில் நடக்கூடிய அற்புதமான 33 கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய உயர் கோமாதா பூஜையை பார்த்துட்டு, சித்தன் தவம் இருக்கின்ற கூடர்களில் சீடர்கள்லாம் சூட்சமத்தில் 14 லோகங்கள்லையும் அந்த நேரத்தில் தவம் இருக்காங்க. அந்த தவமுறையில் கலந்திருந்து இணைஞ்சிருந்து ஒன்றா இருந்து ஒற்றுமையாக இருந்து
சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா, தலமா, ஒரு இறை உரையாற்றக்கூடிய இருப்பிடமா, இறை அமர்ந்து இறை வாழக்கூடிய இருப்பிடமா இருக்கக்கூடிய, எப்பவும் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய உயர்தலமா, உன்னத தலமா, 14 லோகத்துக்கும் தலைமை இடம்னு சொல்லுதாங்க. 27,000 கோடி லோகங்களுக்கு தலைவரா திருமுருகப் பெருமான் வந்து உட்கார்ந்த தலம் இது. அறுபடையும் ஒன்னாக்கி மருதமலையும் இணைச்சி ஒரே படையா உட்கார்ந்து போயிட்டு வரத நிலையில் அமர்ந்த தலம் இது. இப்படி ஆற்றல் மிகுந்த அபூர்வ தலம். இது முடியட்டும். ஆற்றல் மிகுந்த உயர் இறை சூட்சமங்கள் நிகழ்ந்த இறையே வந்து ஆட்சி பண்ணுகின்ற இடமா, அதாவது இறையாட்சி நடைபெறும் இடம்னா அவங்களுக்கு இறையாட்சி புரியும் இடம் அப்படின்னா இறைவன் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடம். அதாவது பிரதானமா இப்ப என்ன செய்தார்னா யுகமாற்ற பணியை சிவபெருமான் இவ்வெல்லையிலிருந்து நிகழ்த்தாரு. அதுக்கு தலைமை மாமுனியா வந்து தலைமை மாமுனி அகத்திய பெருமான் இருக்காரு. முருகப்பெருமான் வந்து பிரபஞ்ச மன்னனா சிவபெருமான்கிட்ட இருந்து ஆட்சியை வந்து தேவ சேனாதிபதியான முருகப்பெருமான்கிட்ட கொடுக்கத இடமாற்றி அவருக்கு வந்து முடிசூடி அமர்ந்த வைத்த சபையா இந்த சபைய சொல்லப்படுது. பரந்தாமன் வந்து கல்கி அவதாரத்தை நான் எடுக்கல, அதனால கல்கி அவதாரத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இல்லாம 10 அவதாரங்களை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு காவலா அனுப்பிச்சு வச்ச இடம் இது. இதுவும் காணாதுன்னு சத்தியநாராயணனை கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அவதாரமான சத்தியநாராயண அவதாரத்தையும் இங்க இப்ப கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இப்படி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சபை திவ்ய தேசமா இருக்கு. அதாவது 108 திவ்ய தேசங்களையும் தாண்டி இது வந்து பிரபஞ்ச திவ்ய தேசமா. அப்புறம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே இதுதான் திவ்ய தேசமா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள், எண்ணற்ற சிவங்கள் யுகமா வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை சொல்லியிருக்கு. சிவன் அப்படிங்கிறது வந்து ஓராற்றல் கிடையாது, ஒட்டுமொத்த புண்ணியங்கள், தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்ததான் சிவன். அந்த சிவன்கள்லாம் சேர்ந்த கோடான கோண்டி சிவன்கள் சேர்ந்தா சிவம். அந்த நிலை உள்ள சபை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுதாங்க. என்னென்ன விஷயங்களோ சொல்லிக்கிட்டே போறாங்க. காணா குறைக்கு 11,000 யுகமா பிரபஞ்சம் தவம் இருந்த புண்ணியங்கள்லாம், பிரபஞ்சம் பெற்ற புண்ணியங்களை எல்லாம் இந்த சபையில இருந்து வர்றவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடமா இருக்கு. இப்படி ஒரு இடம் எங்க இருக்குன்னா எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 14 லோகங்கள்லையும் உள்ள புண்ணியத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய தலமா இங்க இருக்கிறதுனால இங்க வந்தவொடனே வெற்றி அடையுது, எல்லா விஷயங்களும் தெரியுது, வினைகள் தீருது, இடர்கள் களையுது, இன்னல் களையுது. இதுக்கெல்லாம் என்ன செய்ய சொல்லுதாங்கன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டான்னு சொல்லுதாங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த நிலையை, நான் என்கின்ற நிலையை வந்து வேற இருங்க, இறை உயர்வானவர்னு எண்ணி இருங்க, அனைத்துக்கும் காரணம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறத நினைச்சு இருங்க. பஞ்சபூதங்கள் உனக்குள்ள உடலா பொருளா ஆவியா ஆற்றலா இருக்கு, அதனால இறை உனக்குள்ள இருக்காரு, நீ தான் அறியாம இருக்க, தெரியாம இருக்க, புரியாம இருக்க, கண்ணுல கண்டதெல்லாம் காட்சியா பார்க்க, காதுல கேட்டதெல்லாம் செய்தியா கேட்டு அது பின்னாடி இது பின்னாடி எது பின்னாடியெல்லாம் அலைஞ்சு இறைய தொலைச்சு நிக்க, நிம்மதியை தொலைச்சு நிக்க அப்படின்னு எளிமையா சொல்லி எளிமையா இருந்து அந்த நான் அகற்றி உயர் சரணாகதியோட வணங்கி நிக்கல. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. நீயே இறையாத, நீயே இறைவனாகி உனக்கு வரத இடர்கள் இன்னலுக உன் ஆற்றலை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையை சிவசபை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் புரிஞ்சு பயணப்பட எல்லாரையும் அழைத்து ஒவ்வொரு நாளும் முகப்போரையில எதையாச்சும் சொல்லி ஆக வேண்டியது இருக்கு. எத்தனை முறை சிவபெருமான் வந்து பேசினாலும், அகத்திய பெருமான் பேசினாலும், சித்தர்கள் தேவர்கள்லாம் இங்க வாங்க வாங்கன்னு கூப்பாடு போட்டு பார்த்தாலும் இங்க வந்து வேற்று மாற்று நிலைகள்லயே அமர்ந்து இங்க இருக்கிற நிலை என்னது, என்ன உயர்வான தலம், என்ன விஷயங்கள் இங்க கொடுக்கப்படுது, பிரபஞ்சத்துக்கு தலைமையான இடம்னா இங்க என்னதெல்லாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் இங்க செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை தெரியாது, நிலை அறியாது. அறிந்தவர்கள் உயர்ந்து நிற்காங்க, அறிஞ்சவங்க உயர்ந்து நிற்காங்க, இறையோட பேசுறாங்க, எப்பவும் இறை தரிசனத்தோட இருக்காங்க. அவங்களோட இகலோகத்துல இருக்கிற அத்தனை நிலையிலும் கண்டும் காணாம
இறை சபை துணையோட பயணப்படுதாங்க, அகத்தியத்தோட பயணப்படுதாங்க, சிவபெருமானோட பயணப்படுதாங்க, முருகப்பெருமானோட பயணப்படுதாங்க, பால திரிபுர சுந்தரிகளோட பயணப்படுதாங்க, அஷ்டலட்சுமிகளோட பயணப்படுதாங்க, அம்மைகளோட பயணப்படுதாங்க, எல்லாரோடையும் பயணப்படுதாங்க. இங்க உள்ள சீடர்கள் அறிஞ்சு, சபையை அறிஞ்சு தெரிஞ்சு, இறை சூட்சமா அறிஞ்சு, அவதார சூட்சமா அறிஞ்சு, ஆதி கைலாய சிவசூட்சமா நூலோட ஆற்றல் அறிந்து ஒவ்வொருத்தரும் பயணப்படையில உயர்வு அடைதாங்க, உன்னதம் அடைதாங்க. அதனால எல்லாரும் வந்து நிஜத்துக்கு வாங்க, நிகழ்காலத்துக்கு வாங்க. சென்ற நிலைகளை அங்க போன இங்க போன, அந்த மலையில ஏறின இந்த மலையில ஏறின, ஒரே பெருமை இங்க காது நிறைஞ்சு போயிருது. அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற நிலை இறை வழிபாட்டு முறைகள்ல. அடுத்தபடியா வந்து எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நான் இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இது மேல இருந்து குதிச்சுட்டேன், அது மேல இருந்து குதிச்சுட்டேன், இதை தூக்கிட்டேன், அதை தூக்கிட்டேன், எல்லாம் சரி. இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அதான் இங்க கேள்வி. எல்லா விஷயங்களும் ஒரு ஜீவராசிகள் பிறந்துட்டா ஏதாச்சும் அதது நிலைகளுக்கு எதையாச்சும் சுத்தி திரியணும், பேசி திரியணும், பார்த்து திரியணும், அடைஞ்சு திரியணும் அப்படிங்கிறது வந்து இயற்கையோட சிவத்தோட நிலை. சிவம் உள்ள இருந்து இயக்கிறதுனால தான் அந்த நிலைகள்லாம் வந்திருக்கு, போயிருக்கு, அடைஞ்சிருக்கு, பார்த்துருக்கே, வச்சிருக்கு. அதுல இருந்து கத்த நிலைகள் என்ன, எதை கத்துக்கிடணும், எதை அறிஞ்சுக்கிடணும் அப்படின்னு, நீ யாரு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிடணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரே வார்த்தையில தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு. உன்னை அறியாம அந்த சித்தன் அப்படி இருக்கான், இந்த சித்தன் அப்படி இருக்கான், இறை அவதாரங்கள் அதை சொல்லிச்சு, ராமாயணத்துல இதை சொல்லிச்சு, அந்த அந்த இதிகாச புராணங்கள்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ எதை தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கதான் இங்க கேள்வி. ஒன்ன தெரிஞ்சுக்கோ, ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடலாம். அதான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தீதும் நன்றும் பிறதர வாரா இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சித்தர்கள் இங்க வந்து எவ்வளவோ விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. நட்டகள் பேசுமோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நாதன் உள் இருக்கையில், அதாவது நாதன் உள் இருக்கைன்னா, நாதன்னா சிவத்தை சொல்லுதாங்க. சிவபெருமான் உனக்குள்ளேயே இருக்கிற, நீ ஏன் கல்லெல்லாம் சுத்திட்டு அலையுத? உனக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை நீ உணரு, இருந்த இடத்துல இருந்து உணரு, தவத்துல உணரு, தர்ம சிந்தனையோட உணரு, அன்பா இருந்து உணரு. இறையோட தன்மை என்ன? கருணையானவர், அன்பானவர், வாரி வழங்கக்கூடியவர், மறக்கக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர் அப்படிங்கிற தன்மையை உனக்குள்ள வளர்த்துக்கோ, நீ இறை ஆகலாம் அப்படின்னு எளிமையா சொல்லி கொடுக்குற நிலையில இங்க சித்தர்களும் தேவர்களும் உட்கார்ந்து வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு விஷயங்களும் சொல்லி அதை பிடிக்க போறேன், இதை பிடிக்க போறேன், அதை எதையோ பிடிக்க போறேன்னு வருடங்கள் ஓடி விட்டது. பிடிச்சது எதுவுமே உனக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. எதுவுமே உனக்கு இல்லை, நீ பிடிச்ச எண்ணத்தை பிடிச்சது பூரா அதுபெல்லாம் இறைவனுக்குரியது, பஞ்சபூதங்களுக்குரியது. அது நினைக்கிற அதை எடுத்துக்கிடும். உனைய பிடிச்சியா அப்படிங்கதான் இங்க கேள்வி. உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைய உன்னால பிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு தான் கேள்வி. அந்த விஷயங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு எல்லா படி விஷயங்களும் இருந்துக்கோ. மனைவியோட இருந்துக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோ, குழந்தைகளோட அதிக சந்தோஷமா அதிக பாசத்தோட இருந்துக்கோ, சொந்தக்காரங்களை ரொம்ப 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 நேசி, உன் நண்பர்களோட அதிக நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் புன்னகையோட இருங்க, நீங்க ஆனந்தத்தோட இருங்க, நகைச்சுவை உணர்வோட இருங்க. எல்லாத்தையும் எதுவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லவே இல்லை சித்தர்கள். எல்லாத்தோடையும் இருந்து இந்த இந்த முறையில இருந்துக்கோங்க. அது யாரையும் அது இம்சப்படுத்த நிலையா இருக்கக்கூடாது, யாரோட கண்ணீரும் மேலேயும் அது உட்கார்ந்து இருக்கக்கூடாது. தகாத நிலைகளை முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த நிலையில வளம் வந்து நீங்க எல்லாம் இருந்துக்கோங்க. ஆனா இருப்பவை அனைத்தும் மாய நிலைகள் அப்படின்னு புரிஞ்சு இருந்துக்கோங்க. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அழியும். உடல் மட்டும் அல்லாது, உடன் இருப்பவர்கள் மட்டும் அல்லாது, உடனான பொருட்கள் மட்டும் அல்லாது, அத்தனையும் அழியும் நிலை. அழியா நிலை உனக்குள் இருக்கக்கூடிய இறை நிலை. அதை நீ அடையல, உனக்கு அழியா பொருளா நீ இருக்கலாம். என்ன சிரஞ்சீவின்னு சொல்றதுகள்ல அந்த நிலைய வந்து நீ அடையலாம். அந்த விஷயங்களை இங்க எளிமையா, மிக 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 எளிமையா சொல்லி கொடுக்கு. அந்த விஷயங்களை எல்லாரும் கவனிங்க. எத்தனையோ முறை எதுக்காக இப்படி சொல்லப்படுது, ஏன் இல் சபைகள் அங்கங்க அமைக்கப்படுது, ஏன் கிளை சபைகளை அமைக்கணும்ட்டு அதை விட்டு இதை விட்டு
எதை எதையோ விட்டு எதை எதையோ தலையில வாங்கி கவுத்திக்கிட்டு ஏன் அங்க சீடர்களும் சித்தனும் ஊர் ஊரா அலைதாங்க? எல்லா அவமானங்களையும் ஏன் சந்திக்கிறாங்க? எல்லா எதிர்நிலைகளையும் ஏன் சந்திக்கிறாங்க? ஏன் இப்படி உயிரை கொடுத்து பேசுறாங்க? உடலை வருத்தி பேசுறாங்க, உடலை அழிச்சு பேசுறாங்க, ஆயுசை குறைச்சி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஏதோ அங்கங்க போட்டு ஏதோ கட்சி ஆரம்பிச்சு அதை ஆரம்பிச்சு இதை ஆரம்பிச்சு எதுலையோ நின்று எதையோ அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நிலை கிடையாது. பிரபஞ்சத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு இறைவன் கொண்ட இச்சைய சித்தர்கள் கொள்ளுதாங்க. சித்தர்கள் கொள்ளத அந்த நிலை தானே இங்க இருக்கக்கூடிய சீடர்கள் அவங்களுக்கு பணியாட்களா அவங்க இட்ட கட்டளையை செய்யக்கூடியவங்களா இருக்கல. நீயும் சித்தனாகி சிவமாயிருத அப்படிங்கிற அற்புதமான நிலைக்காக தான் உங்களை பணி செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அங்க அதை சொல்லுங்க, இங்க இதை சொல்லுங்க, சபைக்கு வர சொல்லுங்கன்னு சித்தர்கள் சொல்லுதாங்களே தவிர வேற எந்த நிலைக்காகவும் சொல்லல. சித்தன் இறை சித்தன் இறை அவதார சித்தனா சொல்லப்படுது. அவனோட காலங்களுக்குள்ள ஏகப்பட்ட வேலையை வேக வேகமா சித்தர்கள் இறைவன் முடிச்சாகக்கூடிய கட்டாய நிலைக்குள்ள இருக்கிறதுனால தான் சித்தர்கள் இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு வேகமா இவ்வளவு உத்வேகத்தோட கூக்குரல் இட்டு அழைக்காங்க. எல்லாரும் இறை சித்தர்களாக வலம் வரணும் அப்படிங்கிற நிலையை இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள குறிப்பிட்ட அவதார நிலைய சொல்லதோட குறிப்பிட்ட ஆயுள் நிலைகளுக்குள்ள சித்தன் இயங்கும் போதே சித்தன் நடமாடும் போதே ரொம்ப வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் சித்த கணங்களும் தேவ கணங்களும் இறை கணங்களும் ஒன்றா இருந்து அரும் பாடுபட்டுட்டு வருது. அதற்காகத்தான் இத்தனை வேகம் இத்தனை ஓட்டம் ஓடி 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 நின்ன இடத்துலயே ஓடுற மாதிரி இருக்கு. கலியுகத்துல தெரியும், கலியுகத்துல பார்க்காதவங்களுக்கு நின்ன இடத்துலயே ஓடுற மாதிரி இந்த ஒரு கருவி வந்திருக்கலாம், த்ரெட்மில்லரோ என்னமோ சொல்லுதாங்கல்ல, நின்ன இடத்துலயே ஓட மாதிரி தெரியும். ஆனா இது சூட்சமத்துல பல மைல்களை கடந்து பல லோகங்களை கடந்து லோகங்களை கொண்டு மாற்றி ஓடிக்கிட ஓட்டமா இங்க இருக்கு. அது உணர்ந்த சீடர்களுக்கு தெரியும், உயர் நூலை அறிஞ்சவங்களுக்கு தெரியும், உயர் தவமுறைகள் இங்க என்ன நடக்கு, பிரபஞ்ச சபையில என்ன நடக்குன்னு அறிஞ்சவங்க எளிமையா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுதாங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தெரியதே ஒரு பெருமாற்றம். சிவசபையினோட அனுக்கிரகத்தை அறியது அதோட பெரு நிகழ்வு. சபையை தெரிஞ்சா போதும், சித்தனை தெரிஞ்சா போதும், சபையோட நடவடிக்கை எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்காக கூப்பாடு ஓடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் ஒவ்வொருத்தரும் எண்ணி பார்க்கையில நீங்களும் இறையாகலாம், சித்தர்களாகலாம், தேவர்களாகலாம், அனைத்து ஆற்றல்களையும் பெறலாம் அப்படிங்கிற நிலை. இதிகாச புராணங்கள் படிக்க வேண்டாம், சதுர் வேதங்கள் தெரிய வேண்டாம், எந்த வருடங்கள்ல என்ன நிகழ்வுகள் நடந்து தெரிய வேண்டாம், ராமாயணத்தை யாருக்கு என்ன முறைகள்னு கூட தெரிய வேண்டாம், மகாபாரதத்துல உள்ள சூட்சம ரகசியங்கள் எல்லாம் தெரிய வேண்டாம், ஒண்ணுமே தெரிய வேண்டாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. நடக்க போகின்ற நிலைய உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அமர்ந்த இடத்துல அமர்ந்து பிரபஞ்சம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயத்த அடையதான் ஞானம்னு சொல்லுதாங்க. அந்த விஷயத்த இங்க எளிமையா கற்றுக் கொடுக்காங்க சித்தர்களும் தேவர்களும். ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா சித்தன் நடைமுறை வழியா சிவசபை சீடர்கள் உலாவுகின்ற அற்புதமான தகைய பயண முறையில சிறு சிறு குழந்தைகளும் வணங்கி நிற்கின்ற நிலையில அவங்களுக்குள்ள பாலதீபுர சுந்தரி இருந்து பேச திருமுருகன் காட்சி கொடுக்கக்கூடிய நிலைகளை இவ்வளவு விஷயங்களும் இங்க நடக்கல. அப்போ இங்க என்னமோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அறிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு அமைதியா இருக்கணும், ஆனந்தமா பயணப்படுங்க, எல்லாத்தையோட வாழ்ந்துக்கோங்க, எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கோங்க. யாருக்கும் இடர் இல்லாமல் இன்னல் இல்லாமல் துன்பம் இல்லாமல் ஜீவகாருண்ய நிலையோட அனைத்து நிலைகளும் இறைநிலையே, அனைத்தும் இறைவனோட சொத்து, நாமும் இறைவனோட சொத்து, நாமும் இறைவனோட தன்மையோட இருக்கும்போது நாமும் இறைவனே அப்படிங்கிற அற்புதமான நிலை அறிஞ்சு பயணப்படுங்க. சின்ன சின்ன பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை கண்டு இறை உள்ள இருக்கும்போது கலியுகத்தை கட்டு என்ன பயம் உங்களுக்கு, வரக்கூடிய நிலையை கண்டு என்ன பயணம் இருக்கு, சென்ற நிலைகளை கண்டு எதுக்கு மயங்கி நிற்க வேண்டியது இருக்கு. கடல் இருக்கும் வரை அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அலை அடிக்குன்னு நினைச்சா கப்பல் போக முடியாது, அதுல பயணப்பட முடியாது, குளிக்க முடியாது. ஜீவராசிகளுக்கு
ஒரு உயர்ந்த அடைக்கலமான இடமா இருக்க முடியாது. அத்தனை நிலைகளுக்கும் கடல்ல அலை அடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பார்த்து மயங்கி நிக்காது, தயங்கி நிக்காது. உயர்ந்து நிக்கவங்கள கண்டு ஏங்கி நிக்காது. கீழே நிக்கிறவங்கள பார்த்து அது அலட்சியப்படுத்தாது. நீங்களா இருங்க. இறை உங்களுக்குள்ள உதயமாகும் அப்படின்னு சொல்லி உயர்வான அற்புதமான தருணம் அதை கொடுத்த இறைவனுக்கும் இறை சித்தர்களுக்கும் அகத்திய பெருமானுக்கும் அகத்திய ஞானத்தை அருளிய அனைத்து ஆற்றல்களுக்கும் அடிபணிந்து திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து இறையை வணங்கி இறை சபையை வணிந்து கொடுத்தவர்களை வணங்கி ஆள்பவர்களை வணங்கி அமர்ந்தவர்களை வணங்கி அமரச் சொன்னவர்களை வணங்கி அமர்ந்து அற்புதமாக அமர்ந்தவனை யாவருக்குள்ளும் அமர்ந்தவனை காணா நிலையில் அமர்ந்தவனை கண்டு கொள்ளும் போது உயர்நிலை கொடுப்பவனை உயர் ஈசனை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு எல்லோர் ஊடாகவும் அனைத்து லோகங்களில் இருக்கின்ற ஆற்றல்களின் சார்பாகவும் அகத்தியம் என்கின்ற பெருமாமுனியின் துணையுடனும் ஈசனை அழைக்கும் இறையை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடந்தேறும் என்பதை கூறி இறையை அழைக்கும் உன்னதமான உயர்வான வாசி என்ற நாளிலே அற்புதமான இகலோக வாசிகளுக்கு அற்புதமான இறை வாசியான இறைலோக வாசியான கைலாய வாசியான இறை சபையின் வாசியான இறை சித்தனுக்குள் வசிக்கின்ற அற்புதமான வாசியான அந்த சிவ யோகியை சித்த யோகியை மகா யோகியை ஆதி யோகியை அற்புத யோகியை சிவத்தை அழைக்கும் உயர்வான உன்னதமான உத்தமமான சபையிலே இருந்து நூலிலே இருந்து நிகரில்லா ஆற்றலை நித்திய நிலையிலும் இறை சபையில் உலாவுகின்ற உயர் ஆற்றலை அழைக்கும் உயர் நிகழ்வானது நடைபெற உள்ளது. ஓம் அகதீசாய நமக.